எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எத பத்தினா, டாடா நேனோ கார பத்தி. 2008 காலகட்டத்தில டாடா நேனோ கார் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அதோட அறிமுக விலையா அந்த கார் வந்து ரூ. 1,00,000 அனைத்து இந்தியர்களும் வாங்கக்கூடிய வகையில ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா விளம்பரப்படுத்தப்பட்டு, எல்லா அஃபிஷியல் மீடியாக்கள்லயும், நியூஸ் பேப்பர்லயும் விளம்பரம் செய்யப்பட்டு, அந்த காரும் வந்து அறிமுகமாகுது இந்தியன் மார்க்கெட்குள்ள. அப்படி வந்த காரோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,50,000 இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஜிஎஸ்டி, வேட்டு, ரோட் டாக்ஸு, அப்புறம் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. இந்த மாதிரி அதோட பிரைஸ் வந்து அந்த பீரியட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,50,000 வரும் அப்படின்னும்போது, நம்ம மக்களோட மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா, இந்த கார் வாங்குறதுக்கு இந்த ரூ. 2,50,000க்கு நாம வந்து ஒரு பெரிய காரே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த கார் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கியமான காரணம். என்ன பொறுத்தவரைக்கும். ஈவன் அந்த மனநிலை இந்தியர்களுக்கு சரியா தான் இருந்துச்சு. ஸோ இதில வந்து நான் வந்து யாரையுமே குறை சொல்லல. பட் ரூ. 1,00,000ன்னு சொல்லிட்டு ரூ. 1,01,00,000 அப்படின்னு வித்தா கூட ஒரு பொருள் வந்து மார்க்கெட்ல தோல்வி அடையும்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த கார் இருந்துச்சு. தேங்க்ஸ்.